எவ்வளவோ வெரைட்டியான பழங்கள் இருக்கு. ஆனாலும் கோயிலுக்கு போகும்போது நம்ம வாழைப்பழத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அந்த வாழைப்பழத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? விளக்க வருகிறது ஆன்மீகமும் அறிவியலும். வணக்கம். ஆன்மீகமும் அறிவியலும் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம முன்னோர்கள் இறைவனுக்கு படைக்கக்கூடிய விஷயங்களில் எந்தெந்த விஷயங்கள் உணவுகளை படைத்தார்கள், அது மனிதனுக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுன்றதை பற்றி ரொம்ப ஒரு ஆழமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேங்காய் மற்றும் வெற்றிலை பாக்கு பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பழங்கள். என்னென்ன பழங்கள்லாம் இறைவனுக்கு கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலில் வரக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம். மனிதனை வாழ்வதற்காக படைக்கப்பட்ட பழம் வாழைப்பழம். ஏழைகளின் ஒரு காவலன். மிக எளிமையாக உங்களுக்கு பசிக்கிறது என்றால் எந்த இடத்திலும் நீங்கள் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பழம்தான் வாழைப்பழம். ஸோ வாழ்க்கையை வாழ்வதற்காக உங்களுக்கு அபரிதமான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இருப்பதால் தான் வாழைப்பழம் அப்படின்னு அதை சொல்லியிருக்காங்க. அதில் பல வகைகள் இன்னைக்கு வந்துருச்சு. நிறைய ஹைபிரிட் வெரைட்டிலாம் வந்துருச்சு. ஆனால் நம்ம சாப்பிட வேண்டியது விதை இருக்கக்கூடிய வாழைப்பழம். அந்த பழமானது கனிவாக இருக்க வேண்டும். அந்த பழத்தை தேங்காயோடு இணைத்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால் ஒரு சிற்றுண்டி சாப்பிட்டதற்கான ஒரு சக்தி உங்கள் உடலுக்கு கிடைச்சிடும். அதே சமயம் இது உடலுக்கு தேவையான குளுக்கோஸ், குட் குளுக்கோஸை கொடுக்கக்கூடியது. பசிக்கிறப்ப நீங்கள் புசிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு உணவு வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை வைத்துத்தான் பஞ்சாமிர்தத்தில் மிக முக்கியமாக ஒரு இன்கிரீடியண்ட்டாக வச்சுருக்காங்க. அப்போது அந்த இனிப்பை கொடுக்கக்கூடிய சிறந்த உணவுகளில் இந்த வாழைப்பழம் இருக்குது. இந்த வாழைப்பழம் என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பலவிதமான பழங்கள் இருக்கு. நாட்டு வாழைப்பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, கிழக்கு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் கிடைக்கும். பெருசாக இருக்கும். இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளேயே நார்மலாக ஃபைபராக போகும். அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது மலைப்பழம், கொஞ்சம் சின்னதாக வரும். அடுத்ததாக இந்த பூவம்பழம், கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், திடமாக இருக்கக்கூடிய ஒரு பழம். அடுத்தது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளின்றது பாம்பு வந்துடும் அந்த பழம் பக்கத்தில், வாழை மரம் பக்கத்தில். அந்த பழம் ரொம்ப ஒரு அற்புதமான பழம். கற்பூரம் இனிப்பாக இருக்கும். இப்படி பல்வேறு வகையான பழங்கள் இருக்கிறது. இது நீங்கள் இறைவனுக்கு வழிபாடில் இருந்து வரக்கூடிய பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்றப்போ இனிப்புக்கு இனிப்பு. இந்த தேங்காயானது உங்களுடைய எலும்பு தசைகளுக்கு அவ்வளோ வலுவு கொடுக்கக்கூடியது. இது இரண்டு சேர்றப்போ உங்களுக்கு சக்தி அபரிவிதமாக இருக்கும். உடம்புக்கு ஒரு நல்ல பவர் இருக்கும். எதை செய்யணும்னாலும் நீங்கள் ஈஸியாக செய்வீங்க. ஒரு காலை உணவையே நீங்கள் இந்த பழத்தையும் தேங்காயும் சாப்பிட்டு முடிச்சிட முடியும். என்னுடைய யோகா மாஸ்டர்கள், யோகா குருக்கள், ரிஷிகள் பலரை பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் இது ரெண்டு மீட்டுமே சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு உயிர் வாழ்கிறாங்க. 80-70 வயசு வரையும் அவ்வளோ பயிற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களால இருக்க முடியும். அப்போ எப்படி அவ்வளோ சக்தி கிடைக்கிது அப்படின்னா, அந்த முறையாக பசிக்கிறப்ப இந்த உணவை சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஒரு உடம்புக்கு சக்தியும் நீண்ட ஆயுளும் ஒரு பிராணசக்தினா உற்சாகம், உத்வேகம், அந்த பவர் டு டூ எனிதிங். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நமது முன்னோர்கள் இந்த வாழைப்பழத்தை கண்டுபிடித்து அதை இறை வழிபாட்டோடு இணைத்து ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றாக பிணைந்து வைத்துள்ளார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் கூடுமான வரை ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது இந்த வாழைப்பழத்தை நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சுகர் நோய் இருப்பவர்கள், சுகரை சாப்பிடக்கூடாதுன்றவங்க வாழைப்பழம் சாப்பிடாமல் இருக்கார்கள். நீங்கள் ஜீரண மண்டலத்தை சீரமைத்து கொண்டு நல்லபடியாக வைத்துக்கொண்டு பழ உணவாக மட்டும் எடுப்பீர்களே ஆனால் வாழைப்பழம் உங்களுக்கு நன்மையே தரும். ஆக நோய் எதுவும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கணும்,
நீண்ட ஆயுளை பெறணுன்றவங்க எல்லாருமே பசித்து பழமும் இந்த தேங்காயும் சேர்த்து உணவில் சேர்த்து கொண்டாலே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பஞ்சாமிரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த வாழைப்பழத்தை அப்படியே அதுதான் மெயினான இன்கிரீடியன்ட். திருமணம் முடிந்த பிறகு பெண் மாப்பிள்ளைக்கு என்ன கொடுப்பார்கள்? பழமும் பாலும் கொடுப்பார்கள். இதில் பழம் தான் வருகிறது, வாழைப்பழம். அப்போ இந்த வாழைப்பழம் பல்வேறு விழாக்கள், கலாச்சாரங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பண்டிகைகளிலும் அந்த பூப்புனித நீராட்டு விழாவாகட்டும், இல்லை ஒரு பெண்ணு கற்பம் தரித்து வளைகாப்பு நடத்தக்கூடிய விசேஷமாகட்டும், எல்லாத்துலேயும் இந்த வாழைப்பழம் ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். யாருக்கு நாம் எதை கொடுத்தாலும் இந்த அற்புதமான கனியை சேர்த்து வைத்து தான் அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அப்போது ஒரு குருவுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இது எல்லாம் வைத்து இன்ன பிற கனிகளையும் வைத்து அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு தன்மை குருகுலமாக நம்முடைய முன்னோர்கள் அவ்வளோ அற்புதமாக செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ அந்த வாழைப்பழத்துடைய பயன்கள் என்ன, அதை நம்ம எப்படி தான் சாப்பிடலாம், எதோட சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிடணும். விதை உள்ள பழங்களை சாப்பிடுங்கள். விதை இல்லாத பழங்கள் இன்றைய சந்தைகளில் கிடைக்கிறது, அதை சாப்பிடாதீர்கள். விதை இருக்கக்கூடிய பழங்களை மட்டும் சாப்பிடுங்கள். அதுவே உங்களுக்கு நிறைந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதே சமயம் ஆயுளையும் கொடுக்கும். இந்த பழங்கள் சாப்பிடுவதால் சளி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதற்காகத்தான் நான் இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் சொன்னோம், வெற்றிலை பாக்கை யார் ஒருவர் பயன்படுத்துகிறாரோ துவர்ப்பு சுவை இருக்கும் பொழுது உங்களுடைய நுரையீரல் சக்தி அடையும். உங்களுடைய குரல் தொனி சாஸ்திரம் என்ற ஒரு சாஸ்திரம் இருக்குது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதன் பேசக்கூடிய அவருடைய குரல் ஓசையை வைத்தே அவருடைய உடலுடைய ஆரோக்கியத்தை அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள். அதுவே தொனி சாஸ்திரம். என்ன தொனியில் அவர் பேசுகிறார் என்பதை வைத்து அவர் பிராணசக்தி இருக்கிறதா இல்லையா, உடலில் எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கிறது, எவ்வளவு வீரியம் இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதியாக இந்த அளவு தான் இருக்கிறது என்று கூற முடியும். அப்போ இந்த வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, தேங்காய் எதை எந்த சதவீத அளவு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு சமநிலையில் நம்மால் இருக்க முடியும். ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடும் நோய் நொடியின்றி பிராணசக்தியோடு வீரியத்தோடும் நாம் வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இந்த பழங்களை பற்றி நாம் புரிந்து கொண்டு அதை முறையாக பழுக்க வைக்கப்பட்டு இயற்கையாக பழுத்து அந்த வாழைப்பழம் நறுமணம் வீசும், கூப்பிடும். எங்களுடைய குருமார்கள் சொல்வார்கள், எந்த பழமாக இருந்தாலும் அது பழுத்து உங்களை அழைக்க வேண்டும். சிறந்த பழமாக இருக்குமே ஆனால் அது உங்களை கூப்பிடும். அப்போ அந்த இடத்துக்கு நீங்க போனாலே அதனுடைய நறுமணம், வாசம் உங்களை அழைக்கும். அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. அதை செயற்கை முறையில் வைத்து பழுக்க வைக்காமல் இயற்கையாகவே வைத்து பழுக்க வைத்து சாப்பிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பழத்தினுடைய வீரியம் உங்கள் உடலில் வரும். உங்கள் சிந்தனையும் சாத்வீகமாக மாறுவதை நீங்கள் உணர முடியும். இப்போ இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு நம் முன்னோர்கள் வழிகாட்டிய அந்த ஆன்மீகமும் அறிவியலையும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து வாழ்வோமையானால் நாம் நீண்ட ஆயுளை பெற முடியும். இன்னொரு அற்புதமான விஷயத்தோட நம்ம நாளைக்கு வரப்போகிற நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.